வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. டிசம்பர் 14 வரை இலங்கைக்கு ஆபத்து, மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜா. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கிளிநொச்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிவாரணம், வெளியான தகவல். வடக்கு மாகாணத்தில் கால்நடை வளர்ப்போருக்கு முக்கிய அறிவித்தல். தெஹிவளையில் இரவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. டிட்வா புயலினால் சுனாமியை விடவும் 10 மடங்கு பொருளாதார அழிவு. 70 பில்லியன் ரூபாய் வெள்ள நிவாரண திட்டத்தை நாணய நிதியம் அங்கீகரிக்குமா? 950 மெட்ரிக் டன் அவசர உதவிப் பொருட்களுடன் இன்று இலங்கை வரும் தமிழக நிவாரண கப்பல். சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் 3 சந்தேக நபர்கள் கைது. பயிர் சேதங்களுக்கு விரைவாக இழப்பீடு வழங்கி விவசாயத்தை மீண்டும் ஆரம்பிக்க துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி அடையாளம் காணவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு. இனி விரிவான செய்திகள். வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எந்தவிதமான முறைகேடுகளோ மற்றும் பாரபட்சங்களோ அல்லது ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் அவர் நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனநாயக கட்டமைப்பில் அரசு செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதையும் மற்றும் விழிப்புடன் இருப்பதையும் நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு நிற்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரதும் கடமையாகும். உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருடன் விரிவாக கலந்துரையாடினேன். அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமையவே பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட ஏனைய அலுவலர்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எந்தவித ரகசியத்தன்மையும் இல்லை. உதவித்தொகை பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் அந்தந்த பகுதிகளில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படும் என்பதோடு இதனை மாவட்ட செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே தகுதியான எவரும் விடுபடவோ தகுதியற்ற எவரும் உள்நுழைவதற்கோ இதில் வாய்ப்புகள் இல்லை. மிக முக்கியமாக மக்களுக்கான உதவித்தொகை இன்னமும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவில்லை. அவ்வாறு பணம் வைப்பிலிடப்படும் முன்னரே முறைகேடுகள் நடந்துவிட்டதாக அரைகுறை தகவல்களை கொண்டு பரப்பப்படும் செய்திகள் அடிப்படையற்றவை. தெரிவு பட்டியல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னரே கொடுப்பனவுகள் இடம்பெறும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் பிரதான இலக்கு அரச இயந்திரத்தில் புரையோடி போயிருந்த ஊழலை ஒழிப்பதாகும். எனவே மக்களின் கண்ணீரில் லாபம் தேடும் ஈனச் செயலுக்கோ அல்லது முறைகேடுகளுக்கோ இனி இடமில்லை. நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு அதிகாரியாவது அவர் எந்த நிலையில் இருந்தாலும் தவறிழைத்தாலோ மற்றும் ஊழலில் ஈடுபட்டாலோ அல்லது பாரபட்சம் காட்டினாலோ அவருக்கு எதிராக கடுமையான சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதில் எந்தவித சமரசமும் இல்லை. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை கடந்து முறைகேடுகள் தொடர்பில் யாரிடமேனும் தகுந்த ஆதாரங்கள் இருப்பின் அதனை எனது கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வரலாம். ஆதாரபூர்வமான முறைப்பாடுகள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு அரச இயந்திரம் மக்களுக்காகவே இயங்குகிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் காழ்ப்புணர்ச்சிகளை தவிர்த்து நேர்மையுடனும் மனிதாபிமானத்துடனும் ஒன்றிணைந்து எமது மக்களை மீட்டெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 14 வரை இலங்கைக்கு ஆபத்து, மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜா. இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது. அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட
கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும். எனவே இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 9ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக மத்திய மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமுவ மாகாணம் போன்றன ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன. மலையக உறவுகளே, மேலும் சில நாட்கள் நீங்கள் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது. இன்றும் மலையகத்தில் பல பிரதேசங்களிலும் மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது. தித்வா புயல் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்திற்குரிய வெப்பநிலை நிலவவில்லை. டித்வா புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்திற்குரிய வெப்பநிலை நிலவவில்லை. மிக குறைவான சராசரி வெப்பநிலையே நிலவுகிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக நுவரெலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸ் வெப்பநிலையே நிலவுகிறது. இன்னமும் பல நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. ஆறுகள் முழு கொள்ளளவோடு பாய்கின்றன. மலையகம் முழுவதும் அவ்வப்போது கனமழையை தரக்கூடிய வளிமண்டல தளம்பல் நிலை தென்மேற்கு இலங்கையில் இன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த சுழற்சிகளை மலையகத்தின் பல பகுதிகளிலும் மண் சரிவு அபாயத்தை உருவாக்கும். எனவே தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பானதாகும். இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பான விழிப்பூட்ட வேண்டும். வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை தற்போது முழு வளங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம். ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடகிழ் பருவமழை இருக்கும் என்பதால் பின்னாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணலாம். குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் 3வது மற்றும் 4வது வாரத்தில் வங்காள விரிகுடாவில் 2 காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கை அருகே நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது. எனினும் இதனை அடுத்த சில நாட்களில் பின்னரே உறுதிப்படுத்த முடியும். மேற்குறிப்பிட்ட நாட்களில், அதாவது எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நிலப் பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் கூறியுள்ளார். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் கால்நடை வளர்ப்போருக்கு முக்கிய அறிவித்தல். வடக்கு மாகாணத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்கு, தப்பியுள்ள கால்நடைகளுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்குமான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கென மாவட்ட ரீதியான தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ். வசீகரன் வெளியிட்டுள்ளார். கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது அவசர தேவைகளுக்கு பின்னரும் உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வவுனியா மாவட்டம் நிர்மலன் பெர்னாண்டோ தொலைபேசி இலக்கம் 07712504661. கிளிநொச்சி மாவட்டம் எம். ராகவன் தொலைபேசி இலக்கம்
077-625-7977. யாழ்ப்பாணம் மாவட்டம் வித்யா நமசிவாயம் தொலைபேசி இலக்கம் 077-5374-464. முல்லைத்தீவு மாவட்டம் எஸ் தமிழ்ச்செல்வன் தொலைபேசி இலக்கம் 077-358-0720. மன்னார் மாவட்டம் ரேமன் தொலைபேசி இலக்கம் 076-6499-107. பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான சிகிச்சைகளை துரிதப்படுத்தவும், இழப்பீட்டு மதிப்பீடுகள் மற்றும் தரவு சேகரிப்பு நடவடிக்கைகளை இலகுபடுத்தவும் இந்த இலக்கங்களை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கிளிநொச்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிவாரணம். வெளியான தகவல். கிளிநொச்சியில் வெள்ள அனர்த்தத்திற்கான நிவாரணமாக 4 பிரதேச செயலகங்களிற்கும் 277 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வீடுகளினை சுத்தப்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் 25,000 ரூபாய் பணம் வைப்பிலிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் 2153 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வைப்பிலிடப்பட்டுள்ளன. 500 மாடுகளும் மற்றும் 200 ஆடுகளும் இயற்கை அனர்த்தத்தினால் உயிரிழந்துள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார். தெஹிவளையில் இரவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. தெஹிவளையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று இரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தெஹிவளை ஏ இக்வாட்டஸ் விளையாட்டரங்கிற்கு அருகில் மேற்படி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்முறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர் களுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. 2 பாதாள குழுக்களுக்கு இடையே காணப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் தெஹிவளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தித்வா புயலினால் சுனாமியை விடவும் 10 மடங்கு பொருளாதார அழிவு. தித்வா புயல் காரணமாக இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு சுனாமியினால் ஏற்பட்ட பாதிப்பை விடவும் 10 மடங்கு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பொருளாதார பாதிப்பு 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமி பாதிப்பை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். இதன் மூலம் ஏற்படும் மொத்த சேதம் 2.1 டிரில்லியனை விடவும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பொது மற்றும் தனியார் சொத்துகளுக்கு ஏற்பட்ட உண்மையான சேதம் குறித்து அரசாங்கம் இதுவரை இறுதியான கணக்கெடுப்பு ஒன்றை வெளியிடவில்லை. இறுதி சேத தாக்கல் அறிக்கையை உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் தயார் செய்ய மேலும் 2 மாதங்கள் தேவைப்படும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சங்கரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் நேரடியாகவே தித்வா புயல் உருவாக காரணமாகியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. புயல் உருவான நாட்களில் இலங்கையைச் சூழ்ந்த கடற்பரப்பின் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸிற்கும் அதிகமாக இருந்ததாக கடல் விஞ்ஞான நிபுணர் பேராசிரியர் சரித பட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கடல் வெப்பநிலை அதிகரிப்பிற்கு உலகளாவிய வெப்பமயமாதலை முக்கிய காரணம் என பேராசிரியர் சரித பட்டியாராய்ச்சியும் கலாநிதி லக்ஷ்மண் கலகெதரவும் சுட்டிக்காட்டுகின்றனர். 70 பில்லியன் ரூபாய் வெள்ள நிவாரண திட்டத்தை நாணய நிதியம் அங்கீகரிக்குமா? சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது கடன் தவணையை பெறுவதில் அரசாங்கம் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. அரசாங்கம் முன்வைத்த வெள்ள நிவாரணத்திற்கான சுமார் 70 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு கூட்டம் எதிர்வரும் 15ஆம் தேதி திங்கட்கிழமை வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு 5வது கடன் தொகையை விடுவிப்பது குறித்து இறுதி முடிவு இதன்போதே எடுக்கப்பட உள்ளது. வெள்ள நிவாரணத்திற்கான சுமார் 70 பில்லியனை விடுவிப்பது தொடர்பாக
அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் உடனடியாக வெள்ள பேரழிவுக்கு வரிப்பணத்தை பயன்படுத்துவது பொருளாதாரத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அது பொருளாதார நெருக்கடியை மேலும் ஆபத்தான சூழ்நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடும் என்றும் நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் சேதம் குறித்த குறிப்பிட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை 70 பில்லியன் ரூபாய் நிவாரண திட்டத்தை ஜனவரி மாதம் வரை ஒத்திவைக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது. இதேவேளையில் இலங்கையின் திடீர் பேரழிவை சமாளிக்க ஒரு சிறப்பு நிதியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக நாணய நிதிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இலங்கையை ஆதரிக்கும் சர்வதேச நாடுகளை அழைத்து ஆதரவு மாநாட்டை கூட்டுவதற்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கலாம் என்றும் ஆலோசனை வழங்கினர். இதனூடாக சேதமடைந்த பாலங்கள், வீதிகள் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் அரசாங்கத்திடம் தெரிவித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனையை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் மக்களுக்கு 70 பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்தால் அது இருதரப்புக்கும் இடையே கருத்து மோதலை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இதனால் 15ஆம் தேதி இடம்பெறவுள்ள கூட்டத்தில் 5வது கடன் தவணையை நாணய நிதியம் ஒத்திவைக்க கூடும். இந்த குழப்பமான சூழலில் ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளருக்கும் இடையே ஒரு சிறப்பு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றது. எனினும் நிதி விடுப்பு தொடர்பாக எந்த ஒரு இறுதியான உடன்பாடும் இதன்போது எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 950 மெட்ரிக் டன் அவசர உதவிப் பொருட்களுடன் இன்று இலங்கை வரும் தமிழக நிவாரண கப்பல். டித்வா புயல் மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டு அரசின் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கப்பல் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளது. சென்னை துறைமுகத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மனிதாபிமான உதவிப் பொருட்கள் ஏற்றிய கப்பலை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழகத்திற்கான இலங்கை துணை தூதுவர் வைத்தியர் கணேசநாதன் கேதீஸ்வரன் மற்றும் தமிழக அரசின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தமிழகத்திற்கான இலங்கை துணை தூதுவர் தெரிவிக்கையில், இலங்கை மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை 900 மெட்ரிக் டன் பொருட்களுடன் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து கப்பல்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களில் பருப்பு, சீனி மற்றும் பால்மா போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பெருமளவில் உள்ளடங்குகின்றன. அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 10,000 துவாய்கள், 5,000 சேலைகள், 50,000 வேட்டிகள், 10,000 படுக்கை விரிப்புகள் மற்றும் 1000 தற்காலிக கூடாரங்கள் அமைக்கும் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் ஏற்றப்பட்டுள்ளன. இந்த நெருக்கடியான நேரத்தில் இலங்கைக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டிய தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தின் ஆலோசனைகளின் பிரகாரம் பேரிடர் இடம்பெற்ற மறுநாளே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியதுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாகவே மிக விரைவில் நிவாரணப் பொருட்களை அனுப்ப முடிந்தது. விரைவில் மேலும் சில நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் 3 சந்தேக நபர்கள் கைது. மினுவாங்கொடை பன்செல்கொட பகுதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மினுவாங்கொடை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நேற்று சனிக்கிழமை இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. 3755 லிட்டர் கோடா, 90 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பன அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் 40, 42, 45 வயதுடைய கொச்சிக்கடை மற்றும் ஹம்மாந்தோட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மினுவாங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பயிர் சேதங்களுக்கு விரைவாக இழப்பீடு வழங்கி விவசாயத்தை மீண்டும் ஆரம்பிக்க
துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி அடையாளம் காண ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு. பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் துல்லியமாகவும் தரவுகள் மிகவும் முக்கியம் என்றும், எனவே எப்போதும் துல்லியமான தரவுகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டினார். அனர்த்தத்தால் சேதமடைந்த பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் 30 முன்னர் முடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, இழப்பீட்டுத் தொகையை மிகவும் தகுதியானவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் துல்லியமாகவும் தரவுகளை வேறுபடுத்தி கண்டறியுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதற்கு முன்னர் விவசாய திணைக்களம் நாட்டில் அரிசி மேலதிக கையிருப்பு இருப்பதாக தகவல்களை வழங்கிய போதிலும் அரிசி பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்க நேர்ந்ததை ஜனாதிபதி இங்கு நினைவு கூர்ந்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து மாத்தளை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இத்துடன் வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளுக்கு வன்லங்காவுடன் இணைந்திருங்கள்.